வாழ்க வளமுடன். இன்றைக்கி நாம் எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி இந்த மொட்டை கோபுரத்தை ஒரு விசிட் பார்த்துருவோம். அப்படியே எனக்கு இந்த கோபுரத்தை பார்க்குறதுக்குள்ளே 1000ல் ஒருவன் பிஜிஎம்மை கேட்ட மாதிரி இருக்கும். எத்தனை முறை ஆனாலும் இந்த வீடியோ மட்டும் எனக்கு சலிக்கவே சலிக்காது. பாருங்கள், எவ்வளோ நேர்த்தியாக ராஜகோபுரத்தை கட்டி வச்சுருக்காங்க. இது ராஜகோபுரத்தோட அடித்தளம், பேஸ்மெண்ட். இது பின்னாடி வந்த அரசாங்கம் நான் அரசாங்கத்தை மட்டும் சொல்ல, கிங்டம்னு தான் சொல்கிறேன். அவங்க போதிய பொருட்செலவு இல்லாதனால இதை கட்டாமல் அப்படியே விட்டுருக்காங்க. பட் ஆனாலுமே இதை இன்றைக்கி பாதுகாத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆர்கியாலஜி சர்வே இதை பாதுகாத்துட்டு தான் இருக்காங்க. யுனெஸ்கோவால் இது ஒரு பாதுகாக்கப்பட்ட சின்னம். இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ தெரியுதா? இது வேர்ல்டு ஃபேமஸான ஒரு சோழர் காலத்திய சின்னம். ஜிஐ டேக் வாங்கின சோழர் காலத்திய சின்னம். ஆமாங்க, தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில், கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம். அங்கே தாங்க இப்படியாப்பட்ட அழகான ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு. ஐராதீஸ்வரர் பேர் கேட்டிங்களா? ஐராவதம், இந்திரனோட வாகனம், வெள்ளை யானை. ஓகேவா? அந்த யானைக்கு வரம் தந்ததா இந்த கோயிலோட வரலாறு சொல்லுது. ஓகேங்களா? அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச அறிவு. ஏன்னா இது ராஜாவால் கட்டப்பட்ட கோயில். இது ஹிஸ்டாரிக்கலாக எந்த இதுவும் இல்லை. ராஜாவால் அவரோட ஆட்சி காலம். ஓகே, இப்போ வாங்க உள்ளே பார்க்கலாம். உள்ளே நுழைஞ்ச உடனே அற்புதமான சிற்பம், அர்த்தநாரி அவதாரம். எந்த ஒரு கோயிலுமே இல்லாத ஒரு சிற்பங்க. எப்படி அழகாக தத்ரூபமாக வடிச்சிருக்காங்க பாருங்கள். இது நிறைய பேர் இது கண்டுபிடிக்க முடியல, இது என்ன சிற்பம்ன்ட்டு. ஆனால் அந்த சிலையோட வடிவத்தை பார்த்தா கண்டுபிடிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஆழி சக்கரம், தேர். இந்த கோவிலே ஒரு தேர் மாதிரி வடிச்சிருக்காங்க. முதல்ல பாருங்கள், இவர் சூரியன், 2 கையிலையும் தாமரை வச்சுருக்காரு. கீழே பாருங்களேன், தெளிவாக தெரியுது இந்த காலத்தில் சமண பௌத்தம் நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருந்திருக்காங்கன்றதுக்கான அடையாளம் இங்கே இவர் சிற்பத்தில் காமிச்சிருக்காங்க, அந்த சிற்பி அடுத்து பாருங்கள், இதெல்லாம் அந்த சிவனோட கதைகளை சொல்கிறது. இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறாரு. அப்புறம் மேலே பாருங்கள், அக்னி தேவன், கையில் நெருப்பும் பக்கத்தில் ஒரு கலசமும் வச்சுருக்காரு. அவரும் உள்ளே இருக்கிற தெய்வத்தை வழிபடுற மாதிரி ஒரு டிவோட்டி மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே இன்னொரு சிவபுராண கதை, கீழே எல்லாம் ஒரு சிவபுராண கதையை வச்சுருக்காங்க. இந்த கோவிலை சுற்றியுமே நாயன்மார்கள், 63 நாயன்மார்களோட கதைகளை தான் வடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவர் யாருன்னு தெரியுதுங்களா? ஆமாம், முருகர். அழகாக வடிச்சிருக்காங்க. இவர் தாங்க பிரம்மா. பாருங்கள், நான்முகன், பின்னாடி ஒரு முகம் ஒழிஞ்சிருக்கும் போல். அடுத்து கீழே பாருங்கள், அது பிச்சாடனர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிவனோட ஒரு கதை. அடுத்து மன்மதனோட காமத்தை அழிக்கிற படலம், அந்த கதையை சொல்லுது இது. இங்கே பாருங்கள், விஷ்ணு இருக்கிறாரு. விஷ்ணு அந்த தேவர்களும் அசுரர்களும் மற்ற போட்டு கடைவாங்க இல்லையா அமிர்தத்துக்கு, அந்த கதை. இங்கே பாருங்கள், மேலே விஷ்ணுவே வணங்குற மாதிரி ஒரு சிலையை வடிச்சிருக்காங்க. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன? நந்தி தேவன். கைலாயத்தில் யார் வந்தாலும் வெல்கம் பண்ணுற நந்தி தேவர் வடிச்சிருக்காங்க. மேலேயும் யார் இருக்காங்க? நந்தி தேவர். கரெக்டா? கரெக்ட். ஸோ மேலே ஒரு தெய்வம், அதாவது தேவர், கீழே சிவபெருமானோட கதையை சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த குதிரை எந்த அளவுக்கு நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள்.
ஆனால் இது எல்லாமே ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது இல்லை. கல்லை ஜாயின் பண்ணியிருக்காங்க, டெரக்கோட்டா மாதிரி அப்படியே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த வீல் பாருங்கள், இங்கே ஒரு தேவர், இது சந்திரதேவன், அந்த இதுக்கு ஆப்போசிட்டில் சூரிய தேவன் வச்சுருந்தாங்க. இது அதே அந்த தேரோட ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருக்காங்க இந்த வீலை வச்சு. வீல் குதிரை இங்கே பாருங்கள், பார்வதி பரமேஸ்வரன். இந்த வீல் நிறைய தமிழ் புக்ஸில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் யானை, இந்த யானை கூட நிறையா ரீல்ஸில் பார்த்துருக்கேன். இந்த யானை பாருங்கள், அது யானை ஒரே கல் செதுக்கப்படல, அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, பார்ட்ஸ் பார்ட்டாக பிரித்து செட் பண்ண சொல்லி, அதே மாதிரி செட் பண்ணியிருக்காங்க கல்லுலேயே வடித்து. அடுத்து கோயிலில் ஒரு சுற்று யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அகத்திய முனிவர், 18 சித்தர்களில் ஒருத்தர் அகத்திய முனிவர். நெக்ஸ்ட்டு இங்கே யார் இருக்காங்க, இவர் காலபைரவர் கிடையாது, வீரபத்ரர், சாரி. நெக்ஸ்ட்டு இவங்கெல்லாம் சிவனோட ஸ்வரூபம், உங்களுக்கே தெரியும். இவரும் வீரபத்ரர் மாதிரி தான் தெரிகிறாரு எனக்கு. உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச அறிவு சொல்கிறேன், சாரி தப்பாக இருந்தா. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கீழே சிவனோட புராண கதைகள் பொறிச்சிருக்காங்க கல்லில். அடுத்து படிகளில் நான் இப்போ எங்கே போகிறேன்னா, ஒரு சித்தர்களுக்கெல்லாம் குருவான குரு தெரிஞ்சுதான் யாருன்னு, சரபேஸ்வரர், அதாவது நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் தான் இந்த சரபேஸ்வரர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கருவறை கிட்ட வந்துட்டேன். நான் நிறைய பாட்டு நான் நீக்கிட்டேன், வீடியோவில் எடிட் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே பாருங்கள், இது நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, இந்த விளக்கு மிரரிங். அப்புறம் இங்கே பாருங்கள், பிக்ஷாடனர், பக்கத்தில் நிறைய புராண சிற்பங்கள். அதே மாதிரி கணபதி கூட சிதிலம் அடைஞ்ச மாதிரியே தெரியுது எனக்கு. இங்கே இந்த சிலைகள் எல்லாம் பாவை விளக்கு மாதிரி இருக்குது, ஆனால் அது என்ன சிலைன்னே தெரியல, சிதிலம் அடைஞ்சிருக்குது. மேபி அதெல்லாம் பராமரிக்கலையோ என்னமோன்னு தெரியல, பராமரிக்காத மாதிரி தான். இதெல்லாம் சுதை சிற்பங்கள், இந்த சிதிலம் அடைஞ்சது எல்லாமே சுதை சிற்பங்கள். பிற்காலத்தில் நாயன்மார்கள் சுதை சிற்பத்தை செஞ்சுருக்காங்க. அது கற்சிற்பம் இல்லை, சோழர் காலத்திய கற்சிற்பம் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, ஆலமர் செல்வர் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அப்புறம் எப்போவுமே தட்சிணபதம், அதாவது தெற்கு திசையில் தானே இருப்பார். அதனால் விமானத்தோட தெற்கு திசையை நோக்கியபடி அமைச்சிருக்காங்க. பாருங்க, சின்முத்திரையோட உட்காந்துருக்காரு, ஒரு கால் மேலே போட்டு. சனகாதி முனிவர்கள் 4 பேர், சனகாதி முனிவர்கள், அவர்களை பக்கத்தில் பார்த்து வச்சு காட்சி தராரு. அப்படியே பாருங்கள், ஆலமரம். அப்படியே கீழே வந்தோன்னா நீங்கள் பாருங்கள், இது மேற்கு திசையில் எப்போவுமே சிவபெருமான் கோயிலில் லிங்கோத்பவர், அடி முதலும் காணவே முடியாத அளவுக்கு இருந்த லிங்கோத்பவர். இந்த பக்கம் விஷ்ணு, அந்த பக்கம் பிரம்மா. கீழே பாருங்கள், பன்றி, மேலே அன்னம். பன்றியாக திருமாலும் அன்னமாக பிரம்மாவும் இருந்து அடிமுடி தேடிய ஒரு அவதாரம். இது எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்ட்டு நான் வீடியோவை ப்ரீஃப் பண்ணுறதுக்காக பேசிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் கற்சிற்பம். நடுவில் இந்த ஒரு ஒயிட் கலர், ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே சுதை சிற்பம். நாயக்கர் மன்னர் காலத்தில், தஞ்சாவூர் நாயக்கர் மன்னர் காலத்தில் செய்யப்பட்ட சுதை சிற்பம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு லார்ஜ் வியூவில் எடுத்த இந்த வீடியோ. இது அந்த சைடில் இருக்கிற அந்த மண்டபத்தில் நின்று எடுத்த இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வடக்கு திசைக்கு வந்துட்டோம். கோபுரத்தோட விமானத்தோட வடக்கு திசைக்கு வந்துட்டோம்.
இந்த பக்கம் வடக்கு திசையில் வந்து மோஸ்ட்டாக வடகிழக்கில் வந்து துர்க்கை அம்மன் அந்த மாதிரி வைப்பாங்க இல்லைங்களா. இங்கே வந்து ஏதோ ஒரு சிவஸ்வரூபத்தை தான் வச்சுருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், வடகிழக்கு திசையில் வந்து துர்க்கை அம்மன் வச்சுருந்தாங்க. பக்கத்தில் நிறைய இந்த துவார பாலகர் மாதிரி நிறைய பேர். இது வந்து பிற்காலத்தில் வந்து நாயக்கர்மார்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக எதையோ ஒரு சுதை சிற்பத்தை வந்து வடிச்சிருக்காங்க. அதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. நான் இங்கே பாருங்கள், சண்டிகேஸ்வரர் எப்போவுமே வடக்கு நோக்கி சண்டிகேஸ்வரர் இருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லிங்கம் வச்சுருந்தாங்க. நான் இப்போ உங்களுக்கு வீடியோ திருப்பி காட்டுறேன். இங்கே பாருங்கள், சண்டிகேஸ்வரர் தியானத்தில் இருக்கார். அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அடுத்த சந்நிதி வந்தோன்னா, பக்கத்துலேயே அடுத்த சந்நிதிக்கு வந்தோன்னா இங்கே ஒரு லிங்கம் இருக்குது. இது இந்திரன் வழிபட்ட லிங்கம்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு வடக்கு திசையிலிருந்து ஒரு வழி பிரிக்குது. இது இப்படியும் வந்து வெளியே வரலாம், இல்லை மேற்கு திசையிலையும் தெற்கு திசையிலையும் வரலாம். அந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது கோயிலுக்கு. ஸோ இது எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், ரகசிய அறை. எவ்வளோ பெரிய அறை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த காலத்தில் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் சேர்த்து வச்ச வரி பணம் மற்றும் தங்கம் நகை எல்லாமே கோயிலில் தான் வச்சுருந்தாங்க. பாருங்கள், கிணறு உள்ளே சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக கிணறு இருந்தது, அதையும் வீடியோ எடுத்துட்டேன். அடுத்து இந்த கோயிலே முக்கியமான ஒரு சிற்பம். இந்த கோயிலுக்காகவே, இந்த கோயில் ஃபேமஸ் ஆனது இந்த சிற்பத்தினால தானே வச்சுக்கோங்களேன். இதுதாங்க அது. நீங்கள் சமச்சீர் பாடத்தில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிற்பத்தை பார்த்துருப்பீங்க. இது மாதிரி நிறைய கோயில் இந்த சிற்பம் இருக்குது. ஆனால் இந்த க்ரியேட்டிவிட்டி வந்து இந்த கோயிலில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு ஹிஸ்டோரியன்ஸ் வந்து சந்தேகப்படுறாங்க. பாருங்கள், ஒரு சைடை பார்த்தா மாடு மாதிரியும், இன்னொரு சைடு பார்த்தா யானை மாதிரியும் இருக்கும். இதுதான் சோழர் காலத்திய க்ரியேட்டிவிட்டி. இந்த சிற்பம் வந்து நான் வந்து நிறைய கோயிலில் பார்த்துருக்கேன். மேலுக்கோட்டை செலுவராயர் தேவஸ்தானம் கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. அதுவும் சோழர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் பழைய காலத்தில். ஏன்னா அதுவும் 8th செஞ்சுரியில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த சோழாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே போயிருக்கலாம். சாளுக்கியா அந்த மாதிரி கிங்டம்ஸ்க்கு போயிருக்கலாம். இல்லை இங்கே இருக்கிற சிற்பிகளெல்லாம் அங்கே அமைச்சிருக்கலாம். ஸோ அந்த ஐடியாலஜி அங்கேயும் போயிருக்கு. ஸோ அதுக்கான இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த கோயிலில் ஒரு வீடியோ எடுத்தேன், அதுவும் போஸ்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒரு பூதகணம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அதனால் இந்த வீடியோ எடுத்தேன். இந்த பூதகணத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி. அப்புறம் நம்ம இப்போ வந்து வடக்கு திசையில் இருக்கிற மற்ற பரிவார தெய்வங்களை பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், பைரவர், கால பைரவர். அடுத்து இங்கே ஒரு ரிஷி இருக்கார், அவர் யாருன்னு தெரியல எனக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே பிரம்மா இருக்கார் பாருங்கள். அடுத்து நம்ம திருப்பியும் கோபுரத்துக்கிட்டே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட்டு ஒரு சுற்று முடிச்சாச்சு. நீங்கள் வந்து இந்த வடக்கு திசையில் வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. பட் ஆனால் அது ஓப்பன் கிடையாது நம்ம பார்க்குறதுக்கு. அதுதான் ஒரு